என் கணவருக்கு 40 வயசு. அவரு இன்னொரு பொம்பள கூட ஓடிட்டாரு. எனக்கு ஒரு சின்ன பாப்பா 5 வயசுல இருக்கு. அவரு இன்னொரு பொம்பளைய இழுத்துட்டு ஓடுனார்ல, அந்த பொம்பளைக்கு 27, 25 வயசுல 2 பிள்ளைங்க இருக்கு. அதாவது என் வயச விட அதிக வயசுல 2 பிள்ளைங்க இருக்கு. அந்த பிள்ளைங்களுக்கு போய் இவன் அப்பனா வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவன் பிசினஸ் ஆரம்பிச்சு அந்த கள்ள பொண்டாட்டி கூட ஹேப்பியா இருக்கான். அவளோட புருஷன் குடிகாரன், அவன் விட்டுட்டு போயிட்டான். என் புருஷன் கூட தான் அவ புள்ளைகள வச்சுட்டு இருக்கா. நாங்க தான் நிர்கதியா நின்னு கஷ்டப்படுறோம். சிஸ்டர் நீங்க என்ன அந்த காலத்துலயா இருக்கீங்க? போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு அலையணும்னு சொல்லுவாங்க. அலைஞ்சு தான் ஆவணும். வேற வழி இல்ல. நமக்கு நியாயம் கிடைக்கணும்னா அலைஞ்சு தான் ஆவணும். இன்னைக்கு எவ்வளவோ யூடியூப் சேனல்ஸ், பத்திரிக்கை அது இதுன்னு வந்துச்சு. இப்போ நீங்க உங்க ஒரு தரப்பு வாதத்த தான் சொல்றேன். நீங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணீங்களா? தப்பு பண்ணீங்களா? அப்படின்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் என்ன சொல்றேன்னா, ப்ராப்பரா டிவோர்ஸ் வாங்குங்க. வாங்கிட்டு உங்க பிள்ளைக்குள்ள ஜீவனாம்சத்த வாங்குங்க. மொறப்படி தானே கல்யாணம் பண்ணீங்க. எதுக்கு பொறுத்து, பொறுத்து, பொறுத்து எந்த காலத்துல ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், உங்க மனைவியோ, உங்க ஹஸ்பண்டோ கள்ள தொடர்புல இருக்காங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. உடனே உயிர் எடுக்கணும் அப்படி இப்படிலாம் முடிவு எடுக்காதீங்க. பெத்த புள்ளைக்கு ப்ராப்பரா நல்லது செஞ்சானா அவன் ஆம்பள. 5 வயசு புள்ளைய விட்டுக்கிட்டு 27 வயசு புள்ளைக்கு போய் அப்பனா இருக்கானா அவன்லாம் பொட்ட. எவ்வளவு ஆண்கள் இந்த சமுதாயத்துல பட்டினி கிடந்து அவங்க ஆசாபாசத்த அடக்கி பொண்டாட்டி பிள்ளைக்காக உழைக்கிறாங்க, மூத்திரம் அள்ளுறாங்க தெரியுமா? அவங்க மூத்தத்தெல்லாம் வாங்கி குடியான்டா. கம்யூனிட்டி எத்தனை பேர் இப்படி உங்க வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு சமுதாயத்துல உனக்குலாம் மரியாதை இருக்குமா? இப்படிதான் வாழணுங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்குல்ல. நீ என்ன வேற நாட்டிலேயே பிறந்த? இந்த மாதிரிமா அவளும் ஒரு பொண்ணு புள்ள இருக்கு, அவ வாழ்க்கையை கெடுக்கிறமே. இதே உன் புருஷன் அரவிந்த் சாமி மாதிரி இருந்து எவ்வளவு கூட்டு போனா நீ விடுவியா? அனுபவிப்போம் புள்ள தள்ள உட்காரும்.